மாவட்டம் மானாமதுரையில் மீண்டும் அரிவாள் வெட்டு சம்பவம் நிகழ்ந்ததால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் மக்கள். மானாமதுரையில் தொடரும் வெட்டுக்குத்து சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. கோழிக்கடை பணியாளர் ஜெயபாண்டி, ஹோட்டல் ஊழியர் அழகர் ஆகியோரை வெட்டிய 3 பேரை சம்பவம் நடந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சிவகங்கை மானாமதுரையில் ஒரு சம்பவம் நடந்த நிலையில் மீண்டும் இன்றும் அந்த சம்பவம் மீண்டும் நடந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஷ். நேற்றைய தினம்தான் சிவகங்கை மானாமதுரையில் ஒரு சம்பவம் நடந்தது. இன்றைய தினமும் வெட்டு நடந்திருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது? விவரங்கள். ஜெயஸ்ரீ, சிவகங்கை மாவட்டம் சாலையோரம் பேசிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் விரட்டி வாளால் வெட்டிய நிலையில் விரட்டி சென்று வாளை வீசும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை சியோன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபாண்டி, அழகர். இவர்கள் இருவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். இவர்களில் ஜெயபாண்டி கோழிக்கடையில வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அழகர் அருகில் இருக்க ஹோட்டல்லையும் பணிபுரிஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க 2 பேரும் நேற்று நைட்டு பணி முடிஞ்சுட்டு திரும்பும் போது சியோன் நகர்ல சாலையோரம் பேசிக் இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பைக்ல 3 பேர் கொண்ட மர்ம கும்பல்களை அவர்களை ஓட விரட்டியுள்ளது. இதில் படுகாயமடைந்த இருவரும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவர்களை ஓட விரட்டி வாளால் வீசும் அதிர்ச்சி சம்பவம் அடங்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் தான் அருகில் இருக்க மானாமதுரை பக்கத்துல இருக்க இடைக்காட்டூர் பகுதியில் தெருவுக்குள்ள புகுந்து சரமாரியா வெட்டிய சம்பவம் அடங்கிய நிலையில அதோட சிசிடிவி காட்சிகளோட வெளியாகி தமிழகம் முழுவதும் நேற்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சியையும் நேற்றே பார்த்திருப்போம். இந்த நிலையில மீண்டும் அதே போல சம்பவம் அரங்கேறி இருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தொடர்ந்து இந்த குற்ற சம்பவங்கள் நடைபெறுவது காவல்துறைக்கு குற்றவாளிகளை பிடிப்பதில் அந்த பகுதியில ஒரு சவாலாகவே அமைஞ்சிருக்கு. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.